பல வருஷங்களா வந்து பிரைவேட் செக்டார்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு வந்து லீஸுக்கு இருந்த சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் அந்த ம். பகுதியில கிரவுண்ட் இருக்குல்ல. அது வந்து ஒரு பிரைவேட் செக்டாருக்கு வந்து லீஸுக்கு இருந்தது. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே. அந்த அதோட லீஸ் பீரியட் முடிஞ்சுட்டு அப்படிங்கிறத அஃபிஷியலா இவங்க நோட்டிஃபிகேஷன் குடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்த மீட்டுட்டாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்துருச்சு அப்படின்னா சென்னை தத்தளிக்கும் அப்படின்ற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் பறக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சதுனால வேளச்சேரிலலாம் தண்ணி நிக்குதுப்பா. நாங்க நீச்சல் அடிச்சு போறோம்ப்பா அப்படிங்கிற மாரியான மீம்ஸு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்ததுல. அது மொத்தமா இனி வரும் காலங்கள்ல மாறப்போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பகுதியில செயற்கையா ஒரு ஏரிய அல்லது ஒரு நீர்த்தேக்கத்த உருவாக்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல சென்னையில ரொம்ப பெருவாரியான மழை வருது அப்படின்னா, அந்த தண்ணி தேங்கும்போது, அந்த எல்லா தண்ணியும் தேக்கக்கூடிய இடமா வந்து அந்த இடத்த உருவாக்க இருக்கிறாங்க. இதன் மூலமா சென்னை இனிமே வெள்ளத்தில தத்தளிக்காம இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்ப இவர் அமைச்சரா இருக்கும்போது, இவர் தான் அத இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து, சென்னையினுடைய வரலாற்றில ரொம்ப பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அமைச்சரா அவர் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது.